எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை. கல்யாணம் ரிசப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி அவசியம் இருக்கும். 4 வெண்டைக்காய் ஃப்ரை நமக்கு பரிமாறுவாங்க. சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா கரன்னு இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், முறுக்கு போல் இருக்கும் சாப்பிட்றப்ப. எப்படி இந்த வெண்டைக்காய் ஃப்ரை இந்த அளவுக்கு கரகரப்பாக செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நினச்சிட்டே சாப்பிடுவோம். வீட்டிலே நம்ம செய்யலாங்க. நான் சொல்கிற மெத்தடை முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளும் வீட்டிலே இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி இந்த பர்சனலைஸ்டு அப்படிங்கிறத ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு 350 கிராம் நல்லா ஒரே மாதிரி சைஸாக இருக்கிற மாதிரி வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது நீங்கள் துணியில் துடைச்சும் கட் பண்ணலாம். நான் ஒரு முறை தண்ணியில் அலம்பிட்டு நல்லா 2 பக்கமும் டர்க்கி டவலால் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அலம்பிக்கிறது உங்கள் விருப்பம். நான் எப்படி துடைக்கிறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு துடைச்சி வச்சாச்சு. இது எப்படி நறுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியும் கீழே இருக்கிற நுனி பகுதியும் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரே சைஸாக வாங்கியிருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணுறேன். 2ஆக கட் பண்ணதை பாருங்கள், திரும்பவும் அதை 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகளை முக்கியமாக நம்ம எடுக்கணும். இந்த விதைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் நிறைய உங்களுக்கு கரைஞ்சி போயிட்டு வேஸ்ட் ஆகும் எண்ணெய். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் இந்த விதைகள் வெடிக்கும். அதனால் இந்த விதைகளை முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் நம்ம இது போல் இந்த விதைகளை எடுத்தால் தான் இந்த வெண்டைக்காய் மேலே சேர்க்கக்கூடிய இந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகும். நீங்கள் அழகாக கையால் கூட எடுக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள். 2ஆக வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு அந்த பாதி வெண்டைக்காயை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு பெருசாக இருந்தால் அதை 6ஆக கூட நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த 350 கிராம் வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எனக்கு தேவைப்பட்டது. பாருங்கள், கொஞ்சம் கூட விதையெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு ஒரு மசாலா கோட்டிங் பண்ணுறப்ப மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணோம்னா அந்த வெண்டைக்காயினுடைய இந்த பச்சை தன்மை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வரமிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும், ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மசாலா மிக்ஸ்க்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு, சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அதிகமாக மஞ்சப்பொடி, வறுத்த மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகு ஜீரகப்பொடி இல்லைனா வெறும் ஜீரகப்பொடி இது இருந்தாலும் சரி, அது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமாக. அடுத்து கடலை மாவு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் அளக்கிற 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாங்க. 350 கிராம் வெண்டைக்காய் நீங்கள் எடுத்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்ப அந்த பச்சை மிளகாயும் நல்லா அரைப்பட்டுடும். அதே சமயத்தில் அந்த பச்சை மிளகா இருக்கிற மாய்ஸ்சர் முழுக்க இந்த மாவில் சேர்ந்துடும். ஒரு ட்ராப் கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நல்ல ஒரு ஈரப்பசியோடு இருக்குது பாருங்கள். எல்லா மாவுகளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது உப்பு காரத்தோட. இதை பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை இல்லைன்னா டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்தது, அதையும் நான் பொடி பண்ணிட்டு வரேன். ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேணாம், ஓரளவு ரவை பதத்துக்கு நம்ம இந்த நிலக்கடலையும் பொடி பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஈரத்தன்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற போட்டோம்னா அந்த மசாலா முழுக்க வெண்டைக்காய் மேலே நல்லா கோட்டிங் ஆகுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த வெண்டைக்காயில் இருக்க ஈரப்பசம் முழுக்க போகும். அந்த குழகுழப்பு தன்மை முக்கியமாக போகணுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். இந்த நிலக்கடலை இது வரைக்கும் யாருமே சேர்த்துருக்க மாட்டாங்க. நிலக்கடலை சேர்த்தா தான் அப்படியே முறுக்கு மாதிரி கரன்னு சத்தம் நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சுட்டாலும் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் நல்ல ஏர்டைட் டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க. கையால் எப்படி நல்லா பெசரி நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பெசரி விடுறப்ப கீழே கொஞ்சம் கூட ட்ரையாக அந்த மாவு மீதம் இருக்கவே கூடாதுங்க. எல்லாமே வெண்டைக்காயில் கோட்டிங் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போராத மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது வெண்டைக்காய் மேலே ரொம்பவே
மாவு கோட்டிங் இல்லாமல் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்ற எந்த பொருட்களும் சேர்க்காதீங்க. ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு நான் பொரிப்பேன். 4 முறை நான் இதை பொரிச்சு எடுக்க போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கலை. ஆனால் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் நல்லா அந்த மாவு மேலே கோட்டிங்காக இருக்குது. இருந்தாலும் 1லேருந்து 1½ டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாங்க. புளிக்கரைசலோ தயிர் போடாதீங்க. தயிர் கூட போட்டுக்கலாம். புளிக்கரைசல் போட்டுடாதீங்க, நிறம் மாறி போயிடும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் எதுக்காக போடுறோன்னா, கொஞ்சம் அந்த வெண்டைக்காயில் குழகுழப்பு தன்மை இல்லாமல் கையில் எடுத்து போடுறப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வருங்க. ஆயில் நல்லா காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுண்டு எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நம்ம பக்கோடா உதுத்து போடுற மாதிரி உதுத்து போடணுங்க. வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டோடனே உடனே கரண்டி போட்டு கிளறாமல் ஒரு நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிளறினீங்கன்னா அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு போகாமல் நல்லா வெண்டைக்காவோட கோட்டிங்காக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுண்டு ஒரு 1-2 வெண்டைக்காய் அப்படி தட்டில் போட்டு பார்க்குறப்ப டக்கு டக்குன்னு நல்லா சவுண்டு வரணும், கரன்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்டு வந்தப்பறம் எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்ல நுரைப்புத்தன்மை அடங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா டக்கு டக்குன்னு சவுண்டு வரும். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? சத்தத்தை கேளுங்களேன், இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. முறுக்கு மாதிரி வந்ததுங்க. முக்கியமாக பாருங்கள், ரொம்ப அதிக அளவு நமக்கு ப்ரௌன் கலராக ஆகாமல் அந்த கலர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்தது தாங்க. ஒரு 4 முறை நான் எல்லா வெண்டைக்காயும் பொரித்து எடுத்துட்டேன். இந்த பாத்திரங்களில் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட மேல் மாவுலாம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக போயிருந்திருக்கு பாருங்கள். அவசியம் செஞ்சு பாருங்கள். கல்யாண வீடுகளில் சும்மா 4 தான் நமக்கு இந்த வெண்டைக்காய் பரிமாறுவாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பாரோ இல்லைன்னா ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆயில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சும் போடல, அதிக அளவு எண்ணெயும் உங்களுக்கு குடிக்கலை. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது ஒரு நாள் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.